நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் கதை முடிந்தது. ஆப்பு வச்ச IMF ஆடாத ஆட்டம் ஆடிட்டு இருக்கான் பாகிஸ்தானுக்காரன். இப்படி ஒரு ஆப்பு வரும்னு பாகிஸ்தானே நினைச்சிருக்காது. அந்த செய்தியும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கொலை, ரஷ்யா அதிரடி, கசிந்த தகவல். என்னப்பா, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? செய்தியை முழுமையா கேளுங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ பாகிஸ்தான் கதை முடிஞ்சதுன்னு சொன்னோம் இல்லையா? என்ன தெரியுமா? உலக வங்கி இடத்துல பாகிஸ்தானுக்காரன் கடன் கட்டிருந்தான். எவ்வளவு கடன் கட்டிருந்தான்னு கேட்டீங்கன்னா 10,644 கோடி கேட்டிருந்தான். உடனடியாக IMF பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல இறங்கி பாகிஸ்தானுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் பாகிஸ்தானுடைய பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 2% கீழே போயிருக்குது. வளர்ந்துவிட்ட பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய சீன பொருளாதாரம், அமெரிக்கா பொருளாதாரம் கூட 2% தாண்டி வளர்ந்துகிட்டு இருக்குது. ஆனா வளரும் பொருளாதாரமா இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் 2% கூட எட்டவே இல்லை, கீழ் நோக்கி போயிட்டே இருக்குது. அதனால IMF பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு சில கண்டிஷனை போட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நிர்வாகமானது திறனற்று இருக்குது. அதனால நிர்வாகத்தை திறனுடன் மாற்றி அமைக்கணும். ரெண்டாவது, ஊழல் புறையோடி போய் கிடக்கிறது. எந்த அளவுக்கு புறையோடி போய் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சாமானிய மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருவதற்கு கூட அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் லஞ்சம் வாங்குறாங்க. மூன்றாவதாக ஒரு பட்ஜெட் போடுறாங்க. அந்த பட்ஜெட் ஆனது மக்களுக்கானது. ஆனால் சோ கால்டு பீப்புள்னு சொல்றாங்க இல்லையா, பணக்காரர்கள், அவங்க பட்ஜெட்ல வருகின்ற திட்டத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்ளுகின்றார்களாம். அதனால IMF பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை 3 அல்லது 6 மாதத்துக்குள்ளாக 5% 6% வரைக்கும் நீங்க உயர்த்தி காட்டணும். அப்பதான் நாங்க உங்களுக்கு 10,644 கோடி ரூபாய் தருவோம். ஆனா எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி பாருங்க அப்படின்னு நீங்க எந்த ஒரு பொய் கணக்கு காட்டினாலும் நாங்க நம்ப மாட்டோம். ரெண்டாவது, இதுவரைக்கும் ஏகப்பட்ட வங்கிகள்ல பாகிஸ்தான் கடன் வாங்கியிருக்குது. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குது, அந்த கடன் எல்லாம் எவ்வளவுதான் நீங்க அடைச்சிருக்கிறீங்க, மொத்தமா லிஸ்ட் போட்டு அந்த நிதி சென்ற விவரம் எங்களுக்கு தாங்க. ஏன்னா பாகிஸ்தான் மீது IMF ஒரு சந்தேகம் இருக்குது. உலக வங்கியோ ஆசியா வங்கியோ இல்ல தனியார் அமைப்புகள் இடத்துலயோ பாகிஸ்தான் கடன் வாங்கினா அந்த பணத்தை பயங்கரவாதத்துக்கு செலவு செய்வதாக IMF ஆனது நினைக்குதுங்க. அதனால IMF பொறுத்த வரைக்கும் திறனற்ற நிர்வாகத்தை சீர்படுத்தி இதுவரைக்கும் வாங்கின பணத்தை என்ன பண்ணீங்க, முதலீடா தான் செஞ்சிருக்கணும். ஆனா அந்த முதலீடானது எங்கெங்கெல்லாம் பண்ணிருக்கீங்க அந்த டீட்டெயில்ட கொடுங்க. அதோட மக்களுடைய சமூக நலனுக்காக நீங்க செலவு செஞ்சிருக்கீங்கன்னா எங்க செலவு செஞ்சிருக்கீங்க? வாய்க்கால் எங்க, இல்ல நீர்ப்பாசனத்துக்கு எங்க, விவசாயத்துக்கு எங்க, சுகாதாரத்துக்கு எங்க, சாலை மேம்பாடு எங்க, காடுகள் மேம்பாடு எங்க, சுற்றுச்சூழல் மேம்பாடு எங்க, எங்க அதெல்லாம் அப்படின்னு IMF ஆனது அடுக்கடுக்கான கேள்வியை கேட்டிருக்குது. IMF பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் தருகின்ற அறிக்கை மட்டும் எடுத்துக்கல கையில, நேரடியா போய் களத்திலேயே ஆய்வு செய்து பாகிஸ்தான்ல எந்த அளவுக்கு ஊழல் புறையோடி போய் கிடக்கிறது அப்படின்ற விஷயத்தையும், அதே மாதிரி குழு மோதல்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வளர்ந்து கிடக்குது அப்படின்றதையும் தெளிவாகவே IMF ஆனது சுட்டி காட்டி இருக்குதாம். அது மட்டும் இல்ல, ஒரு நாடு வளர்ச்சியை நோக்கி போகணும்னா வெளிநாட்டு முதலீடுகள் வரணுமா. ஆனா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எத்தனை நாட்டிடம் இருந்து எவ்வளவு தொகை வெளிநாட்டு முதலீடை இழுத்து இருக்கீங்க, எத்தனை நாட்டில இருந்து அந்நிய கம்பெனிகள் வந்திருக்கிறது. அதனால உங்க நாட்டை நோக்கி அந்நிய நாடுகள் முதலீட கொண்டு வரலனா ஏன் கொண்டு வரல, இதுவரைக்கும் ஆராய்ந்தீங்களா? அது மட்டும் இல்ல, IMF பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு தகவலை வெளியிட்டு இருக்குது. சமீப காலமாக பாகிஸ்தான்ல இருந்து வெளிநாட்டு கம்பெனிகள் வெளியேறுகின்றனவாம். அப்படி இருக்கின்ற தருணத்துல எப்படா பாகிஸ்தானுக்கு நான் பணம் கொடுக்கிறது அப்படின்னு IMF ஆனது கேள்வி எழுப்பியிருக்குது. 3 அல்லது 6 மாதத்துக்குள்ளாக இவற்றையெல்லாம் பாகிஸ்தான் சரி செய்யுமா என்பதே சந்தேகமா இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள் இடத்துல கூவி கூவி எங்க நாட்டில் தொழில் தொடங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, எந்த விதமான கண்டிஷனும் கிடையாதான் தொழில் தொடங்குறதுக்கு.
ஒரு கம்பெனி தொழில் தொடங்க வேண்டும் என்றால் என்னவெல்லாம் எதிர்பார்க்குதோ அத்தனையும் பாகிஸ்தான் செய்து கொடுக்குமா. இப்படி கட்டுப்பாடற்ற சுதந்திரத்துடன் வந்து வெளிநாட்டு கம்பெனிகளை வரவேற்கின்றார்களாம். அப்படி வரவேற்றாலும் பாகிஸ்தானை நோக்கி கம்பெனிகள் வரவே இல்லையாமே. அதனால IMF பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குவேன், ஆனா திருப்பி எப்படி கட்டுவேன், பதிலே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கடல்ல தத்தளித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பொருளாதார சீரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு உலக வங்கியானது கைவிரித்திருக்குது. நாங்க சொல்றதெல்லாம் செய்ய, அதற்கு பிறகு நாங்க பணம் தரதை பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உடனடியாக அமெரிக்கா போய் தலையிடும். அப்படி தலையிடுகின்ற போது பாகிஸ்தானுக்கு நிதி வந்து சேரும். நாம தான் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோமே, 2 நாட்டுக்கு இடையில போர் நடக்குது, இல்ல பதட்டம் இருக்கிறது. அந்த தருணத்துல எந்த நாட்டினுடைய வங்கியா இருக்கலாம், இல்ல சர்வதேச வங்கி அமைப்புகளா இருக்கலாம், யாருமே நிதி கொடுக்க கூடாது. ஆனா ஆபரேஷன் சிந்தூரானது நடந்து கொண்டிருக்குது. அந்த தருணத்துல ஆசியா வளர்ச்சி வங்கியில் இருந்து, அதுக்கப்புறம் IMFல இருந்து $8 பில்லியன் அளவுக்கு பணத்தை வாங்கினா பாகிஸ்தானுக்காரன். அதனால அமெரிக்காவினுடைய ஆதரவு காரணமாக மட்டும்தான் இன்னைக்கு உலக வங்கியானது நிலப்பரப்பிலிருந்து அரசாங்க சொத்து வரைக்கும் பல நாடுகள்கிட்ட அடமானம் வைத்து பணத்தை வாங்கி இருந்தாலும் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு உலக வங்கி பணம் தரேன் அப்படின்னு சொல்லுதுன்னா, தலையசைக்குதுன்னா, அதுக்கு அமெரிக்கா தான் காரணங்க. IMF இன்னொரு கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்களை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிர்வாகத்திறனற்று பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா நசிந்து போய் இருக்கிறதாம். ஒரு நாட்டினுடைய நிதி மூலாதாரமே வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் தானாம். ஆனா பாகிஸ்தான்ல எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது, அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, IMF ஆனது டீட்டெயிலா ரிப்போர்ட்டை கேட்டிருக்குது. ஆனா பாகிஸ்தான் எப்படி தரப்போகுதுன்னு தெரியல. ஆனா இப்படி அண்டை நாட்டிடம் இருந்தும் இல்ல உலக வங்கியிடம் இருந்தும் நிதி கிடைக்காம தத்தளிக்க கூடிய பாகிஸ்தான் ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுத்துக்குதுங்க. என்ன முடிவுன்னு பாக்குறியா? அதுக்கு எல்லா காரணம் வந்து ட்ரம்ப் தான் சொல்றாங்க. ட்ரம்பா? ஆமாங்க. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல ஏகப்பட்ட எண்ணெய் இருப்பதாக அவர் நினைக்கிறார். அதுலயும் கடல் ஒட்டி பல நிலங்கள் இருக்குதுல பாகிஸ்தானுக்கு, அந்த நிலப்பரப்புகள்ல எண்ணெய் வளமானது குவிந்து கிடக்கிறது அப்படின்னு நினைக்கிறார். அதனால ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணெய் எடுப்பதற்கான புது முயற்சியை கையாள வேண்டும் என்று பாகிஸ்தானுக்கு ஒரு ஐடியா கொடுத்திருக்கிறார். என்ன ஐடியான்னு கேட்டீங்கன்னா, சிந்து மாகாணத்துல சிந்து நதியில் இருந்து 30 கிலோமீட்டர் கடலுக்கு உள்ள ஒரு செயற்கை தீவை வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கட்டுகிறது. அடுத்த ஆண்டு பிப்ரவரிக்குள்ள வந்து இந்த செயற்கை தீவானது முடிவடையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான செயற்கை தீவை பொறுத்த வரைக்கும் ஐக்கிய அரபு அமீரகம், அப்புறம் சவுதி அரேபியா, பிரிட்டனு, அப்புறம் அமெரிக்கா, இது போன்ற நாடுகள் கடல்ல வந்து பாத்தீங்கன்னா செயற்கை தீவுகளை கட்டுறாங்க. இந்த செயற்கை தீவை பொறுத்த வரைக்கும் சுற்றுலாவுக்கும் கட்டுறாங்க, ரெண்டாவது எண்ணெய் எடுப்பதற்கும் கட்டுறாங்க. இந்த எண்ணெய் எடுப்பதற்கு செயற்கை தீவு எதற்காக தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த எண்ணெய் நிறுவனங்கள்ல கடலுக்கு மத்தியில வேலை செய்யறாங்களே ஆட்கள், அவங்க வேலை செஞ்சுட்டு ஒவ்வொரு ஷிப்டின் போதும் வந்து கரைக்கு வரணும். அதனால ஏகப்பட்ட செலவுகள் ஆகுது. அது மட்டும் இல்ல, ஒரு ஷிப்ட் ஆளை கொண்டு போய் அங்க விட்டுட்டு இன்னொரு ஷிப்ட் ஆளை திருப்பி கூட்டு வரணும். ஆனா ஒரு ஷிப்ட் ஆளை வெளியே கொண்டு வந்திருக்கு தான் இன்னொரு ஷிப்ட் ஆளை கம்பெனிக்கு உள்ள கொண்டு போக முடியும். அதனால வேலை நேரமானது கெடுது. அதனால உற்பத்தியானது பாதிப்படைகிறது. அதுக்காக எண்ணெய் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் கடல்லே வந்து செயற்கை தீவை கட்டமைச்சு அங்கேயே வீடுகள்லாம் கட்டி கொடுத்து அங்க இருக்கின்ற வேலையாட்களை அங்கேயே தங்க வைப்பாங்க. ஷிப்ட் முடிஞ்சா அவங்க எண்ணெய் நிறுவனத்துக்கு மாறி மாறி போயிட்டு வருவாங்க. அது போல பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கோடிகளை கொட்டி செயற்கை தீவை வந்து கட்டுதுங்க. ஆனால் இது பாகிஸ்தானுக்கு பெரிய ஆப்பா கூட மாறலாம். ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கு எண்ணெய் வளம் இல்லை என்றால் கடல்ல கொட்டின பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ட்ரம்ப் சொல்லிட்டாரே என்பதனால எங்க கை காட்டினாரோ அந்த இடத்துல பாகிஸ்தான் செயற்கை தீவை கட்டிக்கிட்டு இருக்குது. இந்த அரசியல்வாதிகளும் ராணுவமும் உலக வங்கிகளிடம் இருந்து பணத்தை பெற்று ஆளுக்கு பங்கு போட்டுக் கொள்வதனால அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியானது வீழ்ச்சி அடைந்து கிடக்கிறது. ஆனால் ஊழலை தடுக்கணும், சீரற்ற நிர்வாகத்தை திறன் வாய்ந்த நிர்வாகமாக மாற்றணும், பொதுத்துறை நிறுவனங்களை மீட்டெடுக்க வேண்டும். அரசு ஊழியர்கள இருந்து ஆட்சியாளர்கள் வரைக்கும் ஊழல் தலைவிரித்தாடுது. போடுகின்ற பட்ஜெட் கூட சோகால்டு பெருமக்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்கின்றார்கள். அடித்தட்டு மக்களுக்கு எதுவுமே கிடைப்பது கிடையாது. இப்படி ஒரு நாட்டுக்கு நாங்க கடன் கொடுக்குவா அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்குது IMF. இதெல்லாம் பாகிஸ்தான் சரி பண்ணுமா என்று கேட்டீங்கன்னா
சரி பண்ண வாய்ப்பே கிடையாது. அப்படி சரி பண்றதா இருந்தா அங்க மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வேணும். அந்த தலைவர் சொன்னா மக்கள் செய்யணும். கூட்டு முயற்சி இல்லாம பாகிஸ்தான்ல அதெல்லாம் சாத்தியமா? நிச்சயமா கிடையாது. அங்க அதிகாரங்களே உனக்கா எனக்கே என்று தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில பாகிஸ்தானுடைய நிதி நிலைமை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அடுத்த கட்ட சுகாதாரத்துக்கோ இல்ல உணவுக்கோ பாத்தீங்கன்னா உலக வங்கி நிதி தந்தாதான். ஆனா உலக வங்கியினுடைய கோரிக்கையை பாகிஸ்தான் நிறைவேற்றுமா என்று பார்க்கின்ற போது அதற்கான வாய்ப்பில்லை என்றுதான் சர்வதேச பார்வையாளர்கள் சொல்றாங்க. இதற்கிடையில உக்ரைன் அதிபர் கொலை, ரஷ்யா அதிரடி, கசிந்த தகவல். டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்திவிட வேண்டும் என்று நினைக்கிறாருங்க. உலகம் அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஆசைப்படுறாராம். ஆனா ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்படுறாராம். ஆனா இன்னைக்கும் பிரிட்டனும் சரி, ஐரோப்பிய நாடுகளும் சரி, அமெரிக்கா முன்மொழிந்திருக்கக்கூடிய 28 சிறப்பம்ச திட்டத்தை பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு நாட்டில் போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த நாட்டு அதிபரை வச்சு நாம ஒரு சிறப்பம்ச திட்டத்தை உருவாக்கணும். உக்ரைனுக்கு எது நல்லது, ரஷ்யாவுக்கு எது நல்லது அப்படின்னு 2 நாட்டு அதிகாரிகளோ இல்ல 2 நாட்டு தலைவர்களையோ அழைத்து உட்கார வச்சு 2 நாட்டுக்கும் சரிசமமான ஒரு சிறப்பம்ச திட்டத்தை உருவாக்கணும். ஆனா டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணி போட்டாருன்னு கேட்டீங்கன்னா 28 சிறப்பம்ச திட்டத்தை உருவாக்கினாரு. ஆனா யாரை வச்சு உருவாக்கினாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது டொனால்டு ட்ரம்ப் அவருடைய மருமக பிள்ளை, அந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ், அப்புறம் அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ, அது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கான அமெரிக்கா சிறப்பு தூதர் ஸ்டீவ் வெட்காப், இந்த ஆட்களை வச்சு உக்ரைனுக்கான 28 சிறப்பம்ச திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார். ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் ஏப்பா இந்த 28 சிறப்பம்ச திட்டங்களை நாங்க வாங்கி படிச்சோம், முழுக்க முழுக்க அது என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ரஷ்யா என்ன கோரிக்கை வச்சதோ அந்த கோரிக்கையை தான் சிறப்பம்ச திட்டமாக நீங்க வகுத்திருக்கிறீங்க. இதை எப்படி நாங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஜெலன்ஸ்கி மட்டும் சொல்லலைங்க, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளும் சேர்த்தே சொல்லுதுங்க. பொதுவா உக்ரைன்ல நியாயமான நிலையான நீடித்த அமைதி வேண்டும். அதுல 2 பேருக்குமே பங்கிருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சிறப்பு திட்டத்தை பார்க்கும்போது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ராணுவத்தை குறைச்சிக்கணுமா, அதே மாதிரி ரஷ்யா பிடித்திருக்கக்கூடிய நிலத்தை மொத்தமாக விட்டு கொடுத்து விட வேண்டுமா. மூன்றாவது நம்ம ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டிடம் இருந்தும் ஆயுதங்களை வாங்கக்கூடாதான், ஆயுத பெருக்கத்தை குறைச்சிக்கணுமா. இது முழுக்க முழுக்க ரஷ்யா சொல்ற மாதிரியே இருக்குது. அது மட்டுமல்ல, ரஷ்யா பிடித்த இடங்களை உக்ரைனு கொடுக்கவில்லை என்றால் ரஷ்யா எந்த இடத்தை கேக்குதோ அந்த இடத்தை கொடுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாராம். ஆனா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் பிடித்த இடங்களே உக்ரைனுடைய வர்த்தக மேம்பாட்டு திட்டங்கள் பல தொடங்கி இருக்கக்கூடிய இடமா, வளமிக்க இடங்களாம். ஆனா அந்த இடத்தை கொடுங்க அப்படின்னு ரஷ்யா கேக்குது. நான் பிடிச்சிட்டேன், இனிமே அது எங்க இடம் அப்படின்னு சொல்லுதான். அப்படி இல்லையா, இந்த இடம் இல்லைனா வேற இடம் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு இதை விட வளமிக்க இடங்களை ரஷ்யா கேக்குதான். ஆனா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ராணுவத்தை குறை, ஆயுதத்தை குறை, நிலத்தை விட்டு கொடு, அமைதி பேச்சுவார்த்தைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கிறாராம். ஆனா உக்ரைனுடைய அதிகாரிகள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஏப்பா 28 சிறப்பம்ச திட்டங்களை உருவாக்கி இருக்கிறீங்க உக்ரைனுக்காக அப்படின்னு சொன்னீங்க. ஆனா டீடைல்டா அந்த 28 சிறப்பம்சங்கள் என்ன என்பதை பற்றி எங்களுக்கு சொல்லவே இல்லை, மேலோட்டமாக தான் சொல்லிட்டு போயிட்டீங்க. ஆனா விரிவான அந்த சிறப்பம்சங்களை நாங்க படிக்காத வரையில், யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் தெரிந்து கொள்ளாத வரையில் நாங்க ரஷ்யாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பியா மற்றும் உக்ரைன் இவங்க 3 பேரும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ரஷ்யாவுடன் நாங்க அமைதி பேச்சுவார்த்தை செய்வதாக இருந்தா அமெரிக்கா மட்டும் இருந்தா நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஜெலன்ஸ்கி இருக்கணும், ஐரோப்பிய நாடுகள் இருக்கணும், 2வது பிரிட்டன் இருக்கணும். இவங்க அத்தனை பேரும் ஒருங்கிணைந்த ஒரு குழுவை உருவாக்கு, பிறகு அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுப்போம். அப்பதான் நாங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருவோம். இல்ல ரஷ்யா, அமெரிக்கா, உக்ரைன் என்றால் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றாராம். ஆனா அமெரிக்கா என்ன திட்டம் போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா,
நாங்க சொன்ன சிறப்பம்ச திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டா ஒத்துக்க, இல்லை என்றால் ரஷ்யா வச்சே நாங்க ஜெலன்ஸ்கி அவர்களை போட்டு தள்ளிடுவோம். இதனால் வரைக்கும் ஜெலன்ஸ்கியை காப்பாத்தினது அமெரிக்கா தான். அதனால உன்னை போட்டு தள்ளிடும். போட்டு தள்ளிவிட்டு போரில் வீரமரணம் அடைந்து விட்டார் நம்முடைய ஜெலன்ஸ்கி அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? அது மட்டும் இல்ல, ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த நாட்டையும் நாசம் பண்ணிட்டாரு. அதனால நம்ம ஜெலன்ஸ்கி அவர்களுடைய தவறான நடவடிக்கை காரணமாகத்தான் இன்னைக்கு உக்ரைனானது ரஷ்யா கிட்ட போருக்கு போயிருக்குது. நாடே சீரழிந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையாடலை உருவாக்கி உக்ரைன் மக்கள் பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி எதிராக போராட வச்சு ஜெலன்ஸ்கியை பாத்தீங்கன்னா அதிகாரத்தில் இருந்து தூக்கி எறிவது. இது இரண்டாவது திட்டம். மூன்றாவது, ரஷ்யாவை காரணம் காட்டி ஊழல் செய்திருக்கின்றார் ஜெலன்ஸ்கி. என்னென்ன ஊழல் செஞ்சிருக்கிறாரு? அவரு அதிகாரத்துக்கு வருகின்ற போது எவ்வளவு சொத்து, இப்ப எவ்வளவு சொத்து வச்சிருக்காரு? நாடு கஷ்டப்படுகின்ற போது கூட நம்ம ஜெலன்ஸ்கி பாத்தீங்கன்னா எவ்வளவு சொத்து சேர்த்திருக்காரு பாரு அப்படின்னு அம்பலப்படுத்துவதாம். இப்படி ஊழல் புகார் செய்த பிறகு நம்ம ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி கட்டில இருக்க முடியுமா? ஆட்சி கட்டில அந்த மக்கள் இருக்க விடுவாங்களா? அதனால ஆட்சி கட்டில் இருந்து தூக்கி எறிந்து விடுவார்களாம் உக்ரைன் மக்கள். அது மட்டும் இல்ல, ஊழல் புகார், முறைகேடு, இல்ல நாட்டை பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இழந்தது, இப்படி பல காரணங்கள் ஜெலன்ஸ்கி மீது சுமத்தி அவருடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் முடக்கிறது. அப்படி ஒட்டுமொத்த சொத்துக்களையும் முடக்கி ஜெலன்ஸ்கி அவர்களை பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்லாத நபர் ஆக்கி ரஷ்யா உக்ரைன் போற முடிவுக்கு கொண்டு வருது. ஒன்னு, நியாயப்படி 28 சிறப்பம்சங்களை ஏத்துக்கிட்டு போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கோ, இல்லை என்றால் உன்னை கொன்னுட்டு வீரமரணம் அடைந்து விட்டார் என்று சொல்லிடுவோம் அப்படின்னு அமெரிக்கா திட்டம் போட்டிருக்கான். இந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு கசிந்திருக்கிறது. ஒன்னு, அதிகாரத்திலிருந்து அகற்றுவது. இரண்டாவது, ஊழல் புகாரனால ஜெலன்ஸ்கியை ஓட வைப்பது. மூன்றாவது பாத்தீங்கன்னா சொத்துக்களை முடக்குவது. ஐந்தாவது பாத்தீங்கன்னா அந்த நாட்டு மக்களுடைய கிளர்ச்சி ஏற்படுத்தி அந்த மக்களே பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கியை அதிகாரத்திலிருந்து தூக்கி எறிவது. இந்த விஷயங்கள் அத்தனையும் அமெரிக்கா செய்ய போகுது அப்படின்ற தகவல் கசிந்திருக்குதான். இதை பிரிட்டனானது வெளிப்படையா சொல்லி இருக்குது. ஆனா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஐரோப்பியா மற்றும் பிரிட்டன் கொஞ்சம் கம்முன்னு இருங்கடா. பிரிட்டன்ல இருந்து ரஷ்யாவுக்கு பாத்தீங்கன்னா பணம் வருதான் சட்டவிரோதமாக பிட்காயின் மூலமாக. ஊழல் செய்யற அத்தனை பேரும் பிட்காயினா மாத்திரானா அந்த பிட்காயின் பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சேருதான். ரெண்டாவது, பிரிட்டன்ல பொறுத்த வரைக்கும் இப்போ இஸ்லாமியர்கள் அதிகரிச்சு விட்டார்களாம். அவங்க அதிகமாக போதைக்கு அடிமையாகின்றார்களாம். ஸோ ரஷ்யாவிலிருந்து வருகின்ற போதைப் பொருளை அதிகமாக சுமைப்பதனால ரஷ்யாவுக்கு பிரிட்டன்ல இருந்து போதைப் பொருள் விற்பதன் மூலமாக அதிக நிதி போதாம். இப்படி உங்களையே அறியாம அதிகமா பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு நிதி கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த விஷயங்கள்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. பிறகு ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்தை பற்றி பிரிட்டன் பேசட்டும் என்று அமெரிக்கா பதிலடி கொடுத்திருக்குது. ஸோ மொத்தத்தில் ஒன்று, நேரடியாக இல்ல மறைமுகமாக, ஆனா போரானது இந்த மாதத்துக்குள்ளாக முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு 11 நாள் தான் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்ட பிறகு ட்ரம்புடன் நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறாரு நம்முடைய ஜெலன்ஸ்கி. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். உக்ரைன் அதிபர் கொல்லப்படல, ஆனால் ரஷ்யா அமெரிக்கா கை கோர்த்தால் ஜெலன்ஸ்கி ஒரு நாள் கூட உயிரா இருக்க முடியாது என்பது ஜெலன்ஸ்கி நல்லாவே தெரியும். அதனால தான் ட்ரம்ப் இடத்துல போய் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கின்றார். சிறப்பம்ச திட்டங்கள் தொடர்பாக என்ன முடிவை ஜெலன்ஸ்கி அவர்கள் அறிவிக்கின்றார் என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.